உங்களோட பிளான் ஃபெயில் ஆகாதுல்ல? தேவையான பந்தோபஸ்தை பண்ணியிருக்கோம். என்னென்ன சொல்கிறனோ அது எல்லாத்தையும் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இரு, புரியுதா? அவன் தான் கால் பண்ணுறான் போல இருக்கு. அட்டன் பண்ணுங்க, ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ, நான் வந்துட்டேன். இடத்த தேடி கண்டுபிடிக்க லேட் ஆயிருச்சா என்ன? இல்லை. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமாம், கொண்டு வந்திருக்கேன். இப்படி கத்துற? என் பொண்ணுங்க. ஏன் தைய தொத்தன்னு குதிச்சிட்டு இருக்க? உன் குழந்தை என் கூட தான் இருக்கா. ஒழுங்கா வண்டியை விட்டு கீழே இறங்கு. அப்படியே நேராக முன்னாடி நடந்து வா. சரி, வந்துடுறேன். சார், இங்கே அந்த கண்டெய்னர் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதுங்களா? ஒதுக்கி இருக்கு. என் குழந்தை. நில்லு. இந்த திலாலங்கடிலாம் வேணாம். இல்லனா இல்ல வேண்டாம் வேண்டாம். ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ். பேக் அங்க வை. அப்ப என் குழந்தை? முதல்ல பணம், அப்புறம் தான் குழந்தை. சரி, ஓகே ஓகே. சார், மேலே ட்ரோன் கேமரா இருக்கு. ஒதுக்கி இருக்கு. சிஐடியா? நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன். வாழ்நாள் பூரா குழந்தைக்காக ஏங்கி தவிக்க போறப்ப. இல்ல ஐம் சாரி. நான் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உன் குழந்தை அனுபவிக்கும். இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாத ப்ளீஸ். ஏய் நில்லு. என் குழந்தைய கொடுத்துட்டு போ. ஏய் நில்லு. டேய் நில்றா.
டேய் நில்லு. அங்கே நில்லு, நான் ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ண போறியா? ஷூட் பண்ண போறானா? பாப்பா கூட சொல்லுது அங்கிள் ஜோக் பண்றாருன்னு. குழந்தைக்கு சின்ன கீரல் கூட படக்கூடாது, ஏன்னா இதுதான் என்னோட ஆயுதம். இந்த ஆயுதம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும், உன்னால என்ன ஷூட் பண்ணவே முடியாது. ஷூட் பண்றியா? ஷூட் பண்ணு. வேண்டாம். ஓ மை காட், இது இது குழந்தை இல்ல அபிஜித், இது வெறும் ஒரு டம்மி. சார், குழந்தை நல்லா இருக்கா? தயா, இது குழந்தையா இல்ல, ஒரு டம்மி பொம்மை. நீ அந்த கிட்னாப்பர் கிட்ட கேளு குழந்தை எங்க இருக்குன்னு. எஸ் சார். ஏய், குழந்தை எங்க? இவன் முதுகுல ரத்தமா? செத்துட்டானா? என்னாச்சு? ஏதாச்சும் சொன்னானா? தெரியல சார். இவன் செத்துட்டானா? நீ காலில் ஷூட் பண்ணலையா? நான் உன்னோட காலில் மட்டும்தான் ஷூட் பண்ண அபிஜித். தயா, நீ ஷூட் பண்ணது கால்னா முதுகுல எப்படி பட்டுச்சு? இவன் எப்படி செத்து போனான்? எனக்கு தெரியாது சார். ஓ மை காட், இப்ப என் குழந்தை எங்க இருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிஐடியா இருந்த நீங்க அவனையே ஷூட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு மட்டும் தான் தெரியும் என் குழந்தை எங்க இருக்குன்னு. சார், ஜிகர் செத்து போன ஆள்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்கா சார். ஆனால் அந்த ஆள்கிட்ட நமக்கு எந்த ஃபோனும் கிடைக்கல சார். அந்த ட்ரோன் கூட திடீர்னு எங்க காணாம போச்சுன்னே தெரியல. சிஐடி ஆபீசரா இருந்து எப்படி ஷூட் பண்ணீங்க? என் குழந்தைய பத்தி இவனுக்கு தான் தெரியும். சொல்லு. பாஸ், அந்த ஆள் மேல பட்ட புல்லட் இருக்குல்ல, அந்த புல்லட் தயாவோட கன்ல இருந்து ஷூட் ஆயிருக்கு. சார், நீங்க ஈஸியா ரொம்ப சாரின்னு சொல்லிட்டீங்க. ஆனா எங்க பொண்ணை இழந்தது நாங்க. ஜீரத் சார், உங்க வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க குழந்தைய கண்டுபிடிக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். மண்ணாங்கட்டில முயற்சி பண்ணீங்க. உங்க ஆபீசர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஷூட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இனிமே ஆயிஷுவ நான் எப்ப பாப்பனே தெரியலையே. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, ப்ளீஸ். இப்ப நான் சொல்றேன், எப்படியாவது உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு நாங்க எங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம். விட்டுருங்க ஏசிபி சார், இனிமே நீங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்து எந்த உபயோகமும் இல்ல. முதல்ல கூட இந்த வார்த்தை என்ன சொன்னீங்க? ஆமாமா, நீங்க சும்மா பெரிய பெரிய வார்த்தை பேசுவீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா தெரிஞ்சிருக்கும், அப்பதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். இப்ப என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. அவ இப்ப எங்க இருக்கானே தெரியல. என்னால என் பொண்ணு இல்லாம வாழவே முடியாது. வெளி அவளை உள்ள கூட்டிட்டு போ ப்ளீஸ். மேடம் வாங்க மேடம். ஜெரத் சார், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தைரியத்தை மட்டும் எழுந்துடாதீங்க, எங்களை நீங்க முழுசா நம்புங்க.
ஹலோ சார். ஏசிபி பிரத்யுமன் தான். என்னது? பணம் சார், அது ஓகே சார், ஓகே. நான் தயாவை அரெஸ்ட் பண்றேன். ஸோ தயா, இன்னைக்கு நீங்கள் பதவி விலகணும். இந்த பேனல் உங்களை ரொம்ப தீவிரமாக விசாரிக்க விரும்புது. இங்க பாருங்க, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. சார், அது இப்போ தெளிவுபடுத்துகிற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது சார். இதை பாருங்க ஆஃபீஸர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிஐடி ஆஃபீஸரே கொலை வழக்கில் அரெஸ்ட் ஆனால் என்ன ஆகுறது? சார், அங்கே என்ன நடந்துச்சோ அது ஸ்டேட்மெண்ட்டை எழுதி நான் கொடுத்துட்டேன். அந்த விஷயத்த உங்கள் முன்னாடி நான் சப்மிட் பண்ணுறேன். தட்ஸ் இட் சார். நான் உன்னோட காலை நோக்கி மட்டும் தான் ஷூட் பண்ணேன் சார். முதுகுல புல்லட்டை நான் ஷூட் பண்ணவே இல்லை. ஆனா உங்களால ஒரு சின்ன குழந்தையோட உயிர் ஆபத்துல மாட்டிருக்கு. குழந்தையோட உயிரை நினச்சி நானும் ஒருத்தர் தான் பண்ணுறேன் சார். இப்போ கவலையா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க. அந்த ஆள் குழந்தைய தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான் சார். நான் அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அப்புறம் நான் ஷூட் பண்ணேன் அவனுக்கு முட்டிக்கு கீழே. ஏன்னா அவன் ஓடக்கூடாதுன்றதுக்காக. நான் அவன்கிட்ட இருந்த அந்த குழந்தைய வாங்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடி போய் பார்க்குறேன், அவன் ஏற்கனவே செத்து கிடந்தான். நல்லா இருக்கு. இன்ஸ்பெக்டர் தயா சொல்றாரு, அவரோட காலை பார்த்து ஷூட் பண்ணதா சொல்றாரு. அவரோட காலில் எந்த ஒரு காயமும் இல்லை. புல்லட் அவன் முதுகில் தான் பட்டிருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கூட சொல்லுது அது உன் கன்ல இருந்து தான் வந்திருக்கு. இப்ப அந்த விஷயத்தை எப்படி தப்பு நிரூபிக்க போற நீ? சார், இது அந்த கண்டெய்னர்ல கால் ஸ்லிப்பான அடையாளம் இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஷூட் பண்ணும்போது அது எப்படி நடந்திருக்கும்ன்ட்டு தான். அவனோட காலை நான் சுடும்போது கால் ஸ்லிப் ஆகி அவன் கீழே விழுந்திருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு இதான் நடந்திருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் முதுகுல புல்லட் பட்டிருக்கலாம். ஆனால் நான் ஷூட் பண்ணது என்னமோ அவனோட காலை நோக்கி மட்டும்தான். நீ இதை ஒத்துக்கிறல்ல? நீ ஷூட் பண்ண புல்லட் அவன் முதுகுல தான் பட்டுச்சுன்னு, அதன் காரணமாக தான் அவன் செத்துட்டான். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் சார். ஆனால் நான் வேணும்னே அவனை ஷூட் பண்ணல சார். வேணும்னு பண்ணீங்களா இல்லையான்றது இருக்கட்டும், புல்லட் உங்களோட தானே. எடுத்தங்க கவுந்தன்னு ஒரு மனுஷனை ஷூட் பண்ணியிருக்க நீ. பிரேக்கிங் நியூஸ், சீனியர் ஆபீசர் தயா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த குற்றத்துல இருந்து ரிலீஸ் ஆகிறது தயாவுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஐடி சீனியர் இன்ஸ்பெக்டர் தயால காப்பாத்துறதுக்காக எவிடன்ஸ்ல சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா எவிடன்ஸும் அவர் பக்கமா தான் இருக்கு. அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா தன்னை நிரபராதி நிரூபிக்க மும்முரமா முயற்சி பண்றாரு. என்ன பண்ற? என்ன வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க உண்மையை தான் சொல்றோம், அதுவும் நடந்ததை தான் சொல்றோம். என்ன நடக்குதோ அதை தான் காட்டுறோம். கொன்றுவோம் உன்னை பாத்துக்க. புரியுதா உனக்கு? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? எதுக்கு மீடியாவை பகச்சிக்கிறீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண தெரியாது. கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. இத பாருங்க, தேவையில்லாம ஒருத்தர் மேல பழி போட முடியாது. இன்னும் எந்த விதமான தீர்ப்பும் வரலையே, அதுக்குள்ள நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? சொல்லுங்க, இப்ப அவருக்கு எதிரா ஜட்மெண்ட் வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸ், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ப்ளீஸ். சோ தயா, இந்த கேஸோட கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுங்க. இந்த கேஸோட விசாரணை முடியற வரைக்கும் நீங்க ஜெயில்ல இருக்கணும். ஜெயிலா? சார் அது சார் என்ன சார் சொல்றீங்க? தயா நிரபராதி சார். என்ன சார் சொல்றீங்க நீங்க?
அவன் அதை வேணும்னு பண்ணல சார். அவன் நிரபராதி நிரூபிச்சு காட்டுங்க. எவிடன்ஸை கொண்டு வாங்க. ஒரு சாட்சி கூட முன்னாடி வரல. யாராவது இருக்காங்களா? தயா புல்லட் பட்டவன் சாகலன்னு நிரூபிங்க. தயா தானே உண்மையை ஒத்துக்கிட்டான். அந்த புல்லட் அநேகமா இவன் கையில இருந்து தான் ஷூட் ஆயிருக்கும் போல இருக்கு. சார் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க சார், எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க? சார் ஏன் அமைதியா இருக்கீங்க? கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா? பதில் சொல்லுங்க. இந்த நியாயத்தை நீங்க இதுல சொல்லலாம். நாங்க இந்த மீடியா மூலமா கொண்டு போய் சேர்க்கிறோம். சொல்லுங்க தயா சார், சொல்லிட்டு போங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இதுக்கு என்ன காரணம்? அது முதல்ல சொல்லுங்க சார். தயா சார், நீங்க இப்ப பாக்குறது நேரடி ஒளிபரப்பு. இன்ஸ்பெக்டர் தயா கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் நிரபராதி நிரூபிக்க போறாங்களா? நாங்க நிறைய கேள்வி கேட்டோம். அவர் ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை. தயா சார் கையில விளங்க மாட்டிருக்காங்க. அவங்க தயா சாரை எங்க கூட்டிட்டு போறாங்க சார்? ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. சார் ஏதாவது பண்ணுங்க சார், தயா சாரை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்படி வாயேன்பா. கொஞ்சம் எங்களுக்கு டைம் தாங்களேன் ப்ளீஸ். நிதானமா இருங்க ப்ளீஸ். நவருங்க. ஒரு 2-3 நாள் விஷயம் தான் தயா. நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ கவலைப்படாத சரியா? கவலைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எனக்கு பயமும் இல்லை, தங்குறதுக்கு இடமும் இல்லை. இப்போ எதுக்கு நான் கவலைப்படுறேன்னா, அந்த குழந்தைய பத்தி எந்த தகவலும் இல்லை. நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் தயா. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். எதை செய்யணுமோ அதை சீக்கிரமா பண்ண வச்சு. அந்த குழந்தை என்ன நம்பு தயா. உன் நண்பன் கூடவே தான் இருப்பான். நண்பனை மட்டும்தான் என்னால் நம்ப முடியும், வேற வழி இல்லை. என்ன இந்த பிரச்சனையிலிருந்து நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உன்னால மட்டும்தான்.
இடம் புடிச்சு வச்சிருக்கோம். இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும். மாவன தப்பிக்கவே முடியாது. என்கிட்ட தனியா மாட்டிராத நீ, சரியா? இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகமா இங்க இருக்கும். உன் தலையெழுத்து எழுத போறதே நாங்க தான்டா. இனிமே உன் முடிவு என் கையில தான்டா. நீ யாருன்னு போத்து விட்டல்ல, உன்னாலதான்டா நான் இங்க இருக்கேன். ஏய் வாடா சிஐடி வா. என்ன மாமே, இன்னைக்கு அவன தோலை உச்சிடணும் மாமே. அவனாலதான் நாங்க உள்ள வந்தோம். இனிமே உனக்கு ஒவ்வொரு நொடியும் மரணமா இருக்கும்டா. அடா டேய், தல அங்க பாரு தல, சிஐடி உள்ள வந்துருக்குது. என்னடா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதுதான் எங்க கோட்டை. ஏரியா பக்கம்லாம் வந்துடாத, உன்னை அத்து போட்டுருவேன். உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாரு. என்னடா லுக்கு, போடா போடா காண்டாம இருக்கான். டேய் போடா டேய். என்ன பண்றதுக்கு என்ன சொல்லுதையா, ஜெயிலுக்குள்ள பதுங்கி இருக்கலாம்னு வந்திருக்கியா? ஏய் சொல்லிட்டு போடா டேய். பதில் சொல்லு, நான் பம்புற டேய், சொல்லிட்டு போடா. சார். அபிஜித் சார், அது வந்து கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது சார். அதனால ஒரு 2-3 டேஸ் லீவ் வேணும் சார், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. உனக்கு உடம்பு சரியில்லையா? கிரைம் சீன் போட்டோ பார்த்ததும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சா? இல்லை சார், அது கொஞ்சம் மனசுக்கு பதட்டமாக இருக்கு. சரி சரி ஓகே. நீங்க உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்ல போறேன். நீ கிளம்பு. தேங்க்யூ சார். ஆனா ஜாக்கிரதையாரு. ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. தயாவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. சார், நான் முடியாதுன்னு சொல்லிட்டா மீற மாட்டோம்ல. ஞாபகம் இருக்கு சார். இப்போ முடியாதுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஆமா சார். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு தெரியலையா? சார், அது வந்து உடம்புல ஒரு மாதிரியாக இருக்குது சார். மனசு ரொம்ப பதட்டமாக இருக்குது சார். அது வந்து சார் தலையெல்லாம் வலிக்குது சார். வயிற்றுக்குள்ளே கடப்படணும் சவுண்டு கேட்குது சார். நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும் சார். நீயும் கிரைம் சீனோட ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு இருந்தியா? சார், நான் எப்படி இருந்தாலும் டாக்டரை பார்க்க போகிறேன்ல, அப்போ இவனையும் கூட்டிகிட்டு போயிடுறேன். இவனையும் கூட கூட்டிகிட்டு போ. ஆனால் நாளைக்கு எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டு. மெடிக்கல் ரிப்போர்ட். ஓகே சார், அது கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் போங்க. அட, நீங்க எப்படி இங்க? வாங்க வாங்க வாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். எதுக்கு எதுக்கு? அட, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சார், எங்களோட குழந்தை, அவ எங்களுக்கு உயிர். அவ எந்த நிலைமையில இருக்கானே தெரியல. அவ மேல இருந்த அக்கறையில நான் உங்களை ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். ஐம் ரியலி வெரி சாரி. என்னால உங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. வாங்க உட்காந்து பேசலாம். வாங்க, கம். சார், இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? கிரைம் சீன்ல இருந்து தான். மன்னிச்சிடுப்பா, தெரியாம இடிச்சிட்டேன். பரவாயில்ல.
என்னாச்சு சகோதரா? உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, உன் கையை இப்படி நடுங்குது? சாரி நண்பா, தெரியாம அடிச்சிட்டேன். போடு, சாப்பாடை போடு. முதல்ல சாப்பிட்ற சாப்பாடுக்கு மரியாதை கொடு, புரியுதா? அது இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும், புரியுதா? தாளை ஊத்து. வாதையா, இங்கிருந்து போயிடலாம். அவனை விட்டுருங்க, வா போலாம். ரொம்ப நேரமா இவன்களோட நாடகத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு தயா. வந்துரு, போயிடலாம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்கிட்ட மோதாத. தயா, நான் சொல்றதை கேளு. இவங்க வேணும்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க. நீ அவங்களோட சண்டை போடணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அதான் உண்மை. நான் தான் சொன்னேன்ல, நடுவில் பேசாத. நானும் பார்க்குறேன், இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா தன்னோட அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கானா? வேணாம் தயா, தயா வேணாம். தயா என் கூட வா. தயா வா. தயா, நான் சொல்றதை கேளு. வாங்குறேன்ல. ஏ பயந்தாங்கோலி, வேலை முடிஞ்சுதா? அந்த புறா தான் சரகடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சலோங்கி சார், இது 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 என்ன சார் புதுசாக இருக்கு? இது ஏஎல்எஸ்எம்னு சொல்லுவாங்க ஃப்ரெடி சார், ஆல்டர்னேட்டிவ் லைட் சோர்ஸ். வித்தியாசமான லைட்டோட சோர்ஸ். ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க பாஸ், இந்த இடத்துல அடையாளம் தெரியுதா? அது அடிபட்ட அடையாளம் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி பாஸ், அடிபட்ட அடையாளமே தான். இவன் உடம்புல செகண்ட் லேயர்ல அடிபட்டு இருக்கு. ஓ, ஸ்கின்னுக்கு அடியில அப்படின்னா இவ்ளோ அடையாளம் எப்படி சார் வந்துச்சு? அவன் உடம்புல தொடர்ந்து அடிச்சிட்டு இருந்தனால இந்த அடையாளம் வந்திருக்கு. இவன் அந்த மாதிரி இடத்துல தான் வேலை செஞ்சிருப்பானோன்னு எனக்கு தோணுது. வேலை செஞ்ச இடத்துல தொடர்ந்து அடி வாங்கியிருப்பான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இவன் கிக் பாக்ஸரா இருக்கலாம், இல்ல பாக்ஸரா இருக்கலாம், இல்ல ஸ்டன் மேனா கூட இருக்கலாம், பிலிம்ல ஆக்ஷன் பண்றவங்களா கூட இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு விஷயம் பாஸ், என்ன? இந்த அடிபட்ட அடையாளம் அவன் உடம்புல பட்ட உள்காயமா தான் நமக்கு தெரிஞ்சுது. நெஞ்சில அப்புறம் முகத்துல, அவ்வளவுதான். அப்ப இவன் பாக்ஸர் தான். பாக்ஸரா இருந்தா தான் மாறி மாறி முகத்துல குத்திக்குவாங்க. மாறி மாறி பஞ்ச் பண்ணும்போது நெஞ்சில இங்க இருந்து முகம் வரைக்கும் அடிப்படும். இப்போ நாம ஒரு வேலை பண்ணலாம். சிட்டில எத்தனை பாக்ஸிங் கிளப்ஸ் இருக்கோ அங்க இருந்து விசாரணை ஆரம்பிக்கலாம். நீ எதுக்குப்பா அவங்க கூட சண்டைக்கு போற? அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க. உன்னை வம்பு இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக குற்றவாளிங்க போலீஸையும் சிஐடியும் வெறுப்பாங்க. நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க? இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, காரணமே இல்லாமல் நாங்கள் தான் அவங்கள உள்ள அனுப்பணும்னு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கூட அப்படி தோணுதில்ல? கண்டிப்பாக இல்லை. நான் சிஐடி ஆஃபீஸரை நினச்சி பெருமைப்படுறேன். பெருமையா? எப்படி? ஏன்னா என் பையன் கூட ஒரு திறமையான ஆஃபீஸராக இருந்தான். சப் இன்ஸ்பெக்டர் அனில். ஆமாம் ஆமாம், அவனுக்கு என்னாச்சு?
அவனை நவம்பர் 26ஆம் தேதி ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. வாங்கம் போன துக்கத்தில் அவன் அம்மாவும் போய் சேர்ந்துட்டான். பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையை வாழ வேண்டான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் 2 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா. ஆனா 2 தடவை அவளை காப்பாத்திட்டோம். நான் தான் அவளை காப்பாத்தினேன். ஆனா 3வது தடவை என்னால காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த தடவை அவன் ரொம்ப மோசமான விஷத்தை குடிச்சிட்டா. ஆனா சட்டத்தோட பார்வையில நான் தான் என் மனைவியை கொண்டுட்டேன். நான் நிரபராதி நிரூபிக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா நான் நிரபராதிக்கிறதுக்கு போதிய ஆதாரம் இல்லை. சுரேஷ் சார், நீங்க ஜெயில இருந்துகிட்டே உங்களை நிரபராதி நிரூபிக்க போராட முடியும். இதுக்கு மேல நான் யாருக்காக வாழணும்? எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. வீடும் இல்லை, புள்ள பொண்டாட்டி யாரும் இல்லை. ஏய், பாட்டிலை ஓபன் பண்ணு. அப்புறம் மற்றதெல்லாம் எங்க இருக்கு? சரக்கா? அதை உன் அப்பனா கொண்டு வருவான். என்ன நடக்குது? ஜெயில நிறைய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. ரகசியமா? அப்படி என்ன ரகசியம்? தைரியமா சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு இங்க வச்சு கொலை பண்ணிட்டாங்க. பிரமோத கொண்டுட்டாங்க. என்னது? ஜெயில வச்சா? ஆமா. ஏன் அவன் யார் கூடயாவது வந்து சண்டை போட்டானா? சொல்லுங்க. அவன் அப்படி ஒரு ரகசியத்தை கேட்டுட்டான். அதுக்கு வேலையா தன் உயிரியை கொடுக்க வேண்டியதா போச்சு. பிரமோத் அப்படி என்ன ரகசியத்தை கேட்டான்? அவன் யாரையோ கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கான் போல இருக்கு. ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. யார் அந்த பெரிய ஆள்? சொல்லுங்க. அது எனக்கு தெரியல. யாரும் உனக்கு கொண்டுது? எனக்கு எதுவுமே தெரியாது. சுரேஷ் சார்,